கைஸ், கோயம்புத்தூரில் சூலூர் பகுதியில் ஒரு சின்ன குழந்தைய 2 பேர் இல்லாமல் பண்ணிட்டாங்க கைஸ். அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரியெல்லாம் தப்பு நடக்கும்போது, அந்த குழந்தைய துன்புறுத்தி சாவடிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் தப்பு நடக்கும்போது இவங்களை சேஃபாக கோர்ட்டு கேஸு ஜெயிலுன்னு இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. இனியும் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. நடுவில் மன்னிப்பு கேட்குற ஒரு வழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். லைக் இவங்களால அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த ஊர் மக்கள் நம்மளால தாங்க முடியல இல்லையா இவங்க பண்ண ஒரு விஷயத்தால. ஸோ நம்ம முன்னாடி மன்னிப்பு கேட்க வைக்கிற ஒரு வழக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, டே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அடிச்சே கொண்டுருவாங்களா, அதுக்காக தான் கொண்டு போய் நிறுத்துறது. பட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க அதிகாரிகள் விட மாட்டாங்க. அதிகாரிகளுக்கு அது பாதிப்பு. அவங்களோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை சேஃபாக கொண்டு வந்து சேஃபாக கொண்டு போகிறது தான் அவங்களோட கடமை. ஸோ அவங்களுக்கு பாதிப்பு வர மாதிரி அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும். அதிகாரிகளுக்கும் பாதிப்பு இல்லாமல் மக்களுக்கும் வருத்தம் தராத மாதிரி அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நம்மளால் சத்தியமாக பண்ண முடியும். கேரளாவில் சொல்லி 2 நாள் ஆகல, கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விசாரணை ஒருத்தன் ஒரு குழந்தைய அடிச்சு 1.5 வயசு குழந்தைய துன்புறுத்தி சின்ன பின்னமாக்கிட்டான், செதைச்சிட்டான். அந்த குழந்தைய அடிச்சே சாவடிச்சிருக்கான். அவனா அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அடின்னு அடிக்கிறாங்க. நாய் அடி பேய் அடி அடிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இவனை அடிக்கிறத பார்த்தாலே பயம் வரும். அந்த ஏரியாவில் இவனை மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு, கேரளா ஃபுல்லாக பரவிடுச்சு. எல்லா மக்களும் ஒரு அலர்ட் ஆவாங்க. பக்கத்து வீட்டு குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த குழந்தை சேஃபாக இருக்கான்னு ஜஸ்ட் ஒன்று கவனிப்பாங்க. அவனை மாதிரி தப்பு பண்ணுற ஒவ்வொருத்தரும் பயப்படுவாங்க. இவனை அடித்ததுக்கே நான் சொல்கிறது என்னன்னா, இவன் அலற சத்தம் கேட்கும்போது, இவன் கத்தி கதற சத்தம் கேட்கும்போது அது கொடுக்குற இம்பேக்ட் வேற அப்படிங்கிற சிம்பிள். இது சாதாரண ஒரு சைக்காலஜி. தப்பு பண்ணுறவன் ஒரு திருடனை போட்டு அவங்க ஊர் மக்கள் நாய் அடி பேய் அடி அடிக்கும்போது, அவன் கதறும் போது இன்னொரு திருட மனசுல பயம் வரும். சத்தியமா இந்த ஊர் மக்கள் கிட்ட வச்சுக்க கூடாதுங்கிற ஒரு சாதாரண பயம் அது கிரியேட் பண்ணும். நம்மளால அந்த பயத்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அதிகாரிகளுக்கும் பாதிப்பு இல்லாம. நான் இதை பத்தி டிவிகேல ராஜ்மோகன் அண்ணா, நம்ம தமிழ் பேச்சாளர், கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அவர் மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்குது, மதிப்பு மரியாதை இருக்குது. ஸோ அவரை நான் சந்தித்து இதை பற்றி பேசலாம். ஆனால் நம்மளால் இப்படி ஒரு விஷயம் பண்ண முடியும். இது வரைக்கும் எந்த அரசும் இது நமக்கு பண்ணதில்லை. நம்மளால் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு எத்தனை தடவை ஏங்கியிருக்கோம் கைஸ். வெளிநாட்டிலலாம் அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்கன்னு. நம்ம நாட்டில் அப்படி பண்ண முடியாது எனக்கு தெரியும். பட் நம்மளால் இன்னொரு விஷயம் பண்ண முடியும். இன்னொரு விஷயத்த நீட்டாக பண்ண முடியும். தப்பு பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்த மனசுலையும் பயத்தை நம்மளால விதைக்க முடியும். அந்த பயம் அவனை தடுத்து நிறுத்தும். என்னால் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் கைஸ். நான் கேட்கறதுல சின்ன ஒரு வாய்ப்பு, எனக்கு சின்னதாக ஒரு சப்போர்ட் கொடுங்க, சின்னதாக ஒரு ஆதரவு கொடுங்க. நான் இதுக்காக முயற்சி பண்ண தான் போகிறேன். நான் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. என்னால் இது ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. சின்ன வயசுலேருந்தே என்னை பாதிக்கிற ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி செய்திகளால் கவலைப்பட்டுட்டு நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணி இனி போகக்கூடாது கைஸ். நம்ம இதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய டைம் இது. நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். உங்கள் சைட்லேருந்து, உங்கள் தரப்புலேருந்து ஒரு சின்ன ஆதரவு மட்டும் எனக்கு கொடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். நான் கெஞ்சி கேட்குறேன். எனக்கு இதுக்கு மேலே இப்படி கேட்குறதுன்னு தெரில. நன்றி.